சங்கர் மாதிரி அவுடேட்டட் டேரக்டர்ஸ்ட்டை வந்து நிச்சயமாக அவர் வந்து படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் அங்கே சொல்கிறார், அதாவது வந்து என்ன முரண்பாடான சப்ஜெக்ட், எப்படி இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து கமலஹாசன்லாம் நடித்தார் அப்படின்னே தெரில. படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சங்கர் அவருடைய கேரியரில் இது வரைக்கும் கொடுக்கல. இதில் உங்களை தயாரிப்பாளராக நீங்களே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எடுங்க. அப்போ அந்த படம் நல்லா வருதான்னு பார்ப்போம். ஜெம் சீனிவாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வரப்போகுது, சங்கர் அவர்களை வந்து இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து நடக்குமா நடக்காதா, அண்ட் வந்துட்டு சங்கர் அவர்களை வச்சு சங்கர் அவர்கள் வந்து அந்த படம் எடுத்தால் அந்த படம் வந்து போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு விரிவான தகவலை நமக்காக வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர், நம்மளுடைய ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அகைன் உங்கள் சிரிப்பை பார்க்குறது எனக்கு சந்தோஷம் வந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேல்பாரி இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு படம் சார். ஸோ இந்த படத்தை வந்து சங்கர் அவர்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து உருவாகுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை பற்றி. கதை வந்து ஒரு சரித்திர கதை தான். வந்து சு வெங்கடேசன் வந்து எழுதியிருக்காரு. அதாவது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பிரதி, அதாவது ஆன்லைன்லேயும் டிஜிட்டலில் எல்லாத்துலேயும் சேர்ந்து 1,00,000 பிரதி விற்றதுனால அது வந்து ஆனந்த விகடன் அவங்க தான் அந்த பதிப்பு வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஒரு விழா, வேல்பாரியை பற்றின ஒரு விழா வந்து சமீபத்தில் அந்த வெற்றி விழா வந்து கொண்டாடினாங்க. அந்த விழாவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்திருந்தார், சங்கர் வந்திருந்தார், சு வெங்கடேசன் வந்திருந்தாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்க. பிரமாதமாக அந்த விழா நடந்துச்சு. அந்த விழா மேடையில் பார்த்திங்கன்னா சங்கர் வந்து சில விஷயங்களை பேசியிருந்தார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய கனவு படமாக வந்து எந்திரன் இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்னோடய கனவு படமாக வந்து வேல்பாரி இருக்குது. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் வந்து நான் வேல்பாரியை எடுக்க திட்டமிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. பட் ஆனால் வந்து தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறது வந்து சங்கர் எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. ஸோ தயாரிப்பாளர் யார் அப்படின்னா யாருமே இது வரைக்கும் தயாரிப்பாளர் இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த வேல்பாரி படத்தை தொடங்குறதுக்கு அது 3 பார்ட்டாக எடுக்கணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுக்கணும். ஸோ இந்த 3 பார்ட்டையும் எடுக்கிறதுக்கு 1000 கோடி வேணும். 1000 கோடி போட்டு படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி டேரக்டர் சங்கரை வந்து டேரக்டராக போட்டு படம் எடுக்கிறதுக்கு யாராவது தயாரிப்பாளர் இருக்காங்களா அப்படின்னா யாருமே தயாரிப்பாளர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பெரிய பெரிய தயாரிப்பாளரெல்லாம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. சங்கர் வந்து இந்தியன் 2 பண்ணார். இந்தியன் 2லாம் லைக்காலாம் பார்த்திங்கன்னா பெரிய தயாரிப்பு நிறுவனம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணக்க வீட்டு போயிட்டாங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். கமலஹாசன் வந்து அதிபுத்திசாலி. அதாவது வந்து ஒவ்வொரு டேரக்டர்ட்டையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்பார். சும்மா ஒரு டம்ளரில் டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் டீ குடிக்கணும், என்ன எதனால் டீ குடிக்கணும், இந்த இடத்துல ஏன் அந்த கேரக்டர் டீ குடிக்குது அப்படின்லாம் கேட்பார். அப்படிப்பட்ட கமலே பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியன் 2 மாதிரியான படங்களில் எந்த கேள்வியுமே கேட்காமல் நடித்து, அதுவும் இல்லாமல் தக் லைஃப்பில் மணிரத்னத்தை போய் அவர்கிட்டையும் எந்த கேள்வியுமே கேட்காமல் நடித்து டோட்டல் டிசாஸ்டர். 2 படமே மிகப்பெரிய தோல்வி படமாக போச்சு. இப்போ நம்ம சங்கரை பற்றி பேசணும் அப்படின்னா சங்கர் வந்து இந்தியன் 2 எடுக்கிற அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு படம், அது வந்து தெலுங்கு படம். ஆக்சுவலி தெலுங்கில் வந்து ராம் சரண் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து சங்கரை நம்பி தேதி கொடுக்குறாரு. தில்ராஜ் பெரிய தயாரிப்பாளர், தமிழில் வந்து விஜய் வச்சு வாரிசு படம் எடுத்தார்ல, அவர் வந்து ஒரு தெலுங்கு படம் எடுத்து கொடுங்கன்னு சங்கரை கூப்பிட்றாரு. சங்கர் அப்போவே ஒரு திட்டம் போடுறாரு. என்னென்னா, ஓஹோ தமிழ் படம் எடுக்கிறது என்னை வந்து தெலுங்கு படம் எடுக்க கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. தில்ராஜ் அப்படின்ற இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் போய் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம், அதாவது வந்து அந்த கதாநாயகன் கேம் சேஞ்ச் பண்ணுவாரா அப்படின்னா அது எதுவுமே பண்ணலை. கதாநாயகன் ஒன்றுமே பண்ணலை, எந்த கேமையுமே சேஞ்ச் பண்ணல. ஆனால் சங்கர் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் தில்ராஜோட கேம் இருக்குது பார்த்திங்களா, அதை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி விட்டு வந்துட்டார். தில்ராஜுங்கிற பேரை, அதாவது தில்லு அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அந்த தில்லை கட் பண்ணிவிட்டு வெறும் ராஜாக்கி விட்டு வந்துட்டார் சங்கர். இப்போ வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கனவு படம்னு சொல்கிறாரு. அவர் காண வேண்டியதான். அவர் காண்ற கனவெல்லாம் வந்து படமாக எடுக்கணும்னா 1000 கோடி பணம் தேவைப்படுது. 1000 கோடி இன்றைக்கி யார் தயாரிப்பாளர் இருக்கா? இருக்கிற எல்லா தயாரிப்பாளருமே வந்து பல படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் நடித்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு சினிமா விட்டே போயிட்டாங்க. துண்டக்கானான் துணியை காணான்னு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இப்போ யாரை தயாரிப்பாளராக தேடி போக முடியும்? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இது அவருடைய கனவு படம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சங்கர் கனவாகவே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நினைவாக மாற்றி படமாக எடுக்கணும்னு ஆசைப்படுறது எப்படி சொல்கிறது, ஒரு விஷப்பரிச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்து அந்த
இதில் அவார்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிரிப்டடாக இது பயங்கரமாக இருக்கும். சங்கர் அவர்களே சொல்கிறாரு, விஷுவலாக இது ட்ரீட்டாக இருக்கும், மக்களுக்கு வந்து பயங்கர ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ரஜினி அவர்கள் வந்து அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆள் நானே இல்லைல்ல, கமல் சார் தானே இங்கே இருக்கணும், நான் அந்தளவு அறிவாளி இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு நழுவை பார்க்குற ஒரு விஷயமா இருந்ததா சார்? ஏன்னா வந்து ரஜினி அவர்களை வச்சு படம் பண்ணால் நீங்கள் சொல்கிற அந்த 1000 கோடி பட்ஜெட் வந்து வந்துடும் அப்படின்றத நோக்கி தான் அன்னைக்கு அது திட்டமிட்டு அது பண்ணப்பட்டதான்னு நினைக்கிறீங்களா? ரஜினி வந்து அந்த விழா மேடைக்கு வந்திருந்தார். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர் வந்து ரஜினியோட நண்பர். அவர் வந்து இந்த விழாவுக்கு வந்து நீங்கள் சிறப்பித்து கொடுக்கணும்னு கேட்டிருப்பார். அதனால் வந்து ரஜினி அந்த விழாவுக்கு வந்திருப்பார். அந்த விழாவில் வச்சு எப்படியாவது இந்த கதையினுடைய சிறப்பம்சங்கள்லாம் சங்கர் பேசி, சு வெங்கடேசன்லாம் பேசி, இதில் எப்படியாவது ரஜினியுடைய மைண்டை மாற்ற முடியுமா, ரஜினியை இதில் வந்து கதாநாயகனாக நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சில முயற்சிகள்லாம் நடந்தது. அதனால தான் அந்த விழாவில் வந்து ரஜினியை கூப்பிட்டது. ஆனால் ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி அதாவது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிவாஜி, எந்திரன் அதெல்லாம் வந்து நடித்தார் சங்கரோடைய டைரக்ஷனில். அப்போவே வந்து அவருக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சு சங்கரோடைய டைரக்ஷன் நடித்த போது. ஸோ மறுபடியும் நான் வந்து சிக்குவேன் நினைக்கிறீங்களா, சிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தோடு தான் ரஜினி அந்த விழா மேடைக்கே வந்திருக்காரு. ஸோ வந்து ரஜினி எந்த காலத்துலேயும் வந்து வேள்பாரி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி வந்து ரொம்ப கிளவர். ஒரு காலத்தில் வந்து சங்கர் படங்கள் எல்லாம் நடித்தார். இப்போ சங்கருக்கெலாம் மார்க்கெட் இல்லைங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திக் சுப்ராஜ், நெல்சனு, லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோடு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் எடுத்தார்ல, நிதிலன் சுவாமிநாதன், அவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து ஒரு யங்ஸ்டர்ஸோடு தான் ட்ராவல் பண்ணுவாரே தவிர சங்கர் மாதிரி அவுடேட்டட் டேரக்டர்ஸ்ட்டை வந்து நிச்சயமாக அவர் வந்து படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் அங்கே சொல்கிறார், அதாவது வந்து இந்த மேடையில் இருக்க வேண்டியது நானே இல்லை, இந்த மேடையில் வந்து கமலஹாசனை தான் நீங்கள் நியாயமாக கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. அவர் என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்காருன்னா, எப்படியாவது வந்து கமலை இழுத்து விட்டணும்னு பார்க்குறாரு ரஜினி. கமல் ஏன் இழுத்து விடணும்னு ரஜினி பார்க்குறாருன்னா, கமல் வந்து தக்லைஃப் பண்ணும்போது ரஜினிகிட்ட சொல்கிறாரு, மணிரத்னம் சூப்பராக பண்ணுறாரு, வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு ஃபோனில் வந்து அடிக்கடி வந்து ரஜினிகிட்ட கமல் சொல்கிறாரு. ரஜினி அதை கேட்டு அடுத்து மணிரத்னத்துக்கு ஒரு படம் பண்ணலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஸோ ரஜினியை வந்து எப்படியாவது வந்து மணிரத்னத்தோட கமல் கோர்த்து விட பார்த்தாரு. இப்போ ரஜினி வந்து எப்படியாவது வந்து கமலை வந்து சங்கர்கிட்ட கோர்த்து விட பார்க்குறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதாவது என்னையை கூப்பிட்டாதீங்கப்பா, ஐயோ என்னை எங்கேயும் கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு பயத்தில் ரஜினியும், எப்பா நான் ஆல்ரெடி வந்து தோழி முகத்தில் இருக்கேன், என்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற பயத்தில் வந்து கமலும் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து வேள்பாரியில் ரஜினி நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கமல் நடிப்பாரான்னா கமலும் நிச்சயமாக நடிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, இந்திய 2லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர், பெரிய ஃப்ளாப்பு. இது இல்லாமல் இந்தியன் 3 வேறு இருக்குது. எங்கே இந்தியன் 3 வெளியிட்டுருவாங்களோ அப்படின்ற திக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தோடய கமல்ஹாசன் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இது வேள்பாரியை வச்சு எடுக்கணும்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்துள்ள ஒரு நடிகர் வேணும். அப்படி ஒரு நடிகர் ரஜினி கமலை மீறி வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா விஜய், அஜித் இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா விட்டே போயிட்டார், இதுக்கு பயந்து தான். ஓகேவா, வேள்பாரி எங்கே நடிக்க கூப்பிட்டுருவாங்களோன்னு பயந்து தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம்னு அவரை எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளவரான ஆள். இந்த 3 வருஷம் கமிட்மெண்ட்டு, 2 வருஷம் கமிட்மெண்ட்டு இதெல்லாம் அவருக்கு ஒத்தே வராது. அவர் நடுவில் கார் ரேஸ் போகணும், பைக் ரேஸ் போகணும், ஊர் சுற்றணும், என்ஜாய் பண்ணணும். அதனால் வந்து ஒரு 3 மாதம் தேதி கொடுத்தாலே பெரிய விஷயம். ஸோ நிச்சயமாக சங்கர் படத்தில் அஜித்தும் நடிக்க மாட்டார். அதுக்கு மேலே சூப்பர் ஸ்டார்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னா யாருமே இல்லை. ஸோ வேள்பாரிக்கு கதாநாயகன், பெரிய அந்தஸ்துள்ள கதாநாயகன் யாராவது இருக்காங்களான்னா யாருமே இல்லை. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, அப்போ அந்த மீட்டப்லேயே என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி அவர்கள் வந்து நான் வேள்பாரி கதையே நான் படிக்கலை அப்படின்றதையும் ஓப்பனாகவே சொல்லி நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு சாட்சி எழுதுகிற மாதிரி ஒன்று வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து டோட்டலாக சங்கர் சாரோட கெரியரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஊழல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான படங்கள் தான் மோஸ்ட்லி வரும். லாஸ்ட்டாக கூட நிறைய நிருபர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த படமே எடுத்துகிட்டு இருக்கீங்களே, இது இப்போ இருக்கிறதுல ஒர்க் ஆகுமான்னு. ஸோ அதன் வழியாக தான் இவர் வந்து டக்குன்னு வேள்பாரியை ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்றத நோக்கி அவர் போகிறாரோ. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அதாவது வந்து லஞ்சம், ஊழல், லஞ்சம் வாங்குறவனை கொலை பண்ணுறான் இன்னொருத்தன், ஊழல் பண்ணுறவனா கொலை பண்ணுறான் இன்னொருத்தன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை லாரியில் வந்து குப்பை ஏற்றிட்டு போவாங்க, அந்த குப்பையெல்லாம் கீழே விழுகும். குப்பையெல்லாம் கீழே விழுகுது, நீங்கள் என்னடா நாட்டை வந்து நீங்கள் சுகாதாரமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குப்பை லாரி ஓட்டிகிட்டு போகிறோன்னு கொலை பண்ணுறான். இப்படி படமாகவே வந்து சங்கர் எடுத்துகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே டெம்ப்ளேட்டில் தான் அவர் எடுத்த எல்லா படமும் இருக்குது. கேம் சேஞ்சர் வரைக்கும், இந்தியன் 2 வரைக்கும் அப்படி தான் அதே டெம்ப்ளேட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை சொன்னபோது அது வந்து அந்த நேரத்துக்கு ஓகேவாக இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய
கிராண்டியரான சாங்ஸ், அதாவது மாயா மச்சிந்தா அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஹைர 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 பா அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டே கூப்பிட்டு போவார். அதாவது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கதை இதில் எதுவுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சிந்திக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு கீட்டு கூத்து ஃபைட்டு டான்ஸு இதெல்லாம் போட்டு வந்து நிரப்பிக்கிட்டே போயிட்டே இருப்பார் சங்கர். இப்போ சமீபத்தில் வந்து ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு, டோட்டலாக ட்ரெண்டு மாறி போச்சு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஃபேமிலி படங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்க. நிறைய ஃபேமிலி படங்கள் வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தலைவன் தலைவி கூட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரோட அந்த பழைய ஃபார்முலா அது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அது அப்படின்னா இப்போ பொன்னியின் செல்வன், வேள்பாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் பண்ண வேண்டிய படம். அதாவது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்லும். இந்த படம் எடுத்திங்கன்னா பொன்னியின் செல்வம் படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது கல்கி எழுதின உண்மை கதை. அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணப்போ அது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் ஓடிச்சு. வேறு ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ பாம்பேலேயோ வேறு எங்கேயாவது வந்து பொன்னியின் செல்வன் ஓடிச்சா அப்படின்னா எங்கேயுமே ஓடல. எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பர் ஃப்ளாப். காரணம் என்னென்னா நம்ம மண்ணின் கதை, அது நம்ம மண்ணில் சார்ந்த கதையாக இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. அதே பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணாங்க, இங்கே ஓடலை, எங்கேயும் ஓடல. புரியுதா உங்களுக்கு? இப்போ வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் கதை. ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் 1000 கோடி ரூபா பணத்தை போட்டு அதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஓடினா 1000 கோடி ரூபா பணம் எடுக்க முடியுமா? இப்போ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. விஜய், அஜித், ரஜினி நடிக்கிற மாதிரியான படங்களே பார்த்தீங்கன்னா 350-400 கோடி ரூபாவில் தான் செலவு பண்ணி எடுக்கிறாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படி இருக்கும்போது அந்த படங்கள் வந்து பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, பாம்பேயில் ரிலீஸ் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை எடுக்க முடியுது. அப்படி எடுக்கிற கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 700 கோடி ரூபாய் இது வரைக்கும் தமிழ் படங்கள் தாண்டவே இல்லை. ஸோ இப்போ இந்த வேள்பாரியை வந்து சங்கர் வந்து 1000 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்தால் அதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெளியிட முடியும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ ஆந்திராலேயோ கேரளாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை வந்து பாம்பேலேயோ எங்கேயுமே வந்து இந்த வேள்பாரிங்கிற கதையோட கனெக்டே ஆக மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த படம் வேள்பாரி எடுத்து இந்த பாம்பேயில் வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன வேள்பாரி, வாட் இஸ் வேள்பாரி அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சொல்கிறது என்ன சொல்கிறது, பானிபூரி பேல்பூரின்னா தெரியும், வேள்பாரின்னா அவங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பான். பார்ப்பானா எவனாவது படத்தை? நிச்சயமாக பார்க்க மாட்டான். அதனால் வந்து இது ஒரே ஒரு லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்லுபடியாகும். ஸோ அப்படிப்பட்ட படத்தை 1000 கோடி ரூபா செலவழித்து எடுத்தால் நிச்சயமாக முதல்ல வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரமே பண்ணால் கூட கலெக்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தில்ராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்கா எல்லாருக்குமே வந்து மூடு விழா பண்ணி அனுப்பிச்சி விட்டார். இப்போ வந்து சங்கர் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு எந்த பெரிய நடிகனும் தயாராக இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த பெரிய நடிகனும் சங்கர் கேட்குற மாதிரி 3 வருஷம் தொடர்ந்து தேதி கொடுத்து படங்கள் நடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து தொடங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இன்னொரு கேள்வி வந்து நீங்கள் சொன்னீங்களே சார், வியாபார ரீதியாக அப்படின்றது இப்போ இருக்கிற நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து பெரிய நடிகர்களை தாண்டி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நிறைய பேர் இறக்குறாங்க. நிறைய பேர் நிறைய ரெவென்யூஸும் வர்ற அளவுக்கு வந்துட்டு அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் ஒரு பாட்டுக்கு ஷூட் பண்ணுறதுக்கான செலவு தான் ஒரு படத்துக்கு ஷூட் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ இப்போ தயாரிப்பாளர்கள் இதனாலேயே வந்து மோஸ்ட்லி வந்து சங்கர் சார்கிட்ட போகிறது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் வந்து பெரிய ஹீரோஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது இப்போ பார்ட் 2 பெருசாகவே யாருமே பார்க்கறது இல்லை சார். பாகுபலியோட அந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இல்லை, பாகுபலின்னு நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் நான் வருது. பாகுபலி வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் சூப்பர் ஹிட் ஆச்சு, வேர்ல்டு வைடு வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. ஓகேவா? அப்புறம் நம்ம புஷ்பா அந்த படம் பார்த்தீங்கன்னா 1, 2 எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன், கிட்டத்தட்ட புஷ்பா 2லாம் 2000 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் அது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னட படம் காந்தாராலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. காரணம் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து யூனிவர்சல் சப்ஜெக்ட். இப்போ ஒரு கேஜிஎஃப் எடுத்திங்கன்னா அது ஒரு கடத்தல் கதை மாதிரியான ஒரு சுரங்கம், தங்க சுரங்கத்தை பற்றின கதை. இப்போ வந்து பாகுபலி எடுத்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் சப்ஜெக்டாக இருந்ததுனால இது எல்லாரோடையும் கனெக்ட் ஆச்சு, எல்லா லாங்குவேஜ்லையும் கொண்டாடினாங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்து ரசித்தாங்க. ஸோ அது வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு, அந்த செலவுக்கு அது கலெக்ஷன் பண்ணிச்சு. இப்போ வேள்பாரின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஓடும், வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் ஓடாது. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். ஹரஹர வீரமல்லுன்னு இப்போ ஒரு படம், அது வந்து பவன் கல்யாண் நடித்து வந்திருக்கு. அது ஆந்திரா
ஆந்திராவில் உள்ள ஒரு சரித்திர கதை. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை ரிலீஸ் ஆயிருக்கு, நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. யாராவது அந்த படத்தை போய் பார்ப்பாங்களா? 1-2 பேர் போய் பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற தெலுங்கு மக்கள் வந்து அதை போய் பார்ப்பாங்க. பெரிய லெவலில் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தோட கனெக்ட் ஆகி பார்ப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அது ஆந்திரா மண்ணை சேர்ந்த ஆந்திராவுடைய லாங்குவேஜில் உள்ள ஒரு படம். அது தமிழ்நாட்டிலையோ வேறு பாம்பேலையோ வேறு எங்கேயுமே ஓடாது. அதே மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வேல்பாரிக்கும். கண்டிப்பாக சார். அதில் வந்து சாம்சிஎஸ் தான் நீங்கள் சொன்னதில் மியூசிக் பண்ணிவிட்டு அவர் மட்டும் தான் அந்த ப்ரமோஷனே தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருந்தார். அதையும் நான் பார்க்க முடிஞ்சு. என்ன படம் இது, எதுக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு நீங்கள் சொன்னோன்னு தான் அதுக்கான விரிவான ஒரு தகவல் வந்து வருது. அண்ட் வந்து நீங்கள் சொன்னபடி பார்த்தா தமிழ்நாட்டில் இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் படங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 எடுத்தால் ஓடுது. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பார்ட் 2லாம் எடுத்தால் பெருசாலும் ஓடுனுச்சானா இதுவரையும் அதுக்கான ஹிஸ்ட்ரி இல்லைல்ல சார். ஸோ அதுதான் என்னோட முதல்ல வந்து ஒரு படம் பார்ட் 1 ஒழுங்காக எடுக்க சொல்லுங்கள், அப்புறம் பார்ட் 2 பற்றி பேசுவோம். பார்ட் 1 ஒழுங்காக எடுக்காமல் பார்ட் 2 எதுக்கு எடுக்கணும்? பார்ட் 1 ஓடுறதில்ல, அப்புறம் பார்ட் 2ங்கிறது. முதல்ல இந்தியன்கிறது வந்து ஒரு நல்ல படம். உண்மையாலுமே சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு நல்ல படமாக வந்துச்சு, தரமாக இருந்துச்சு. அது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, கமலஹாசனோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கமலஹாசன் அந்த படத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வந்துட்டார். அப்போவே அவருக்கு 90 வயசு இருக்கும். 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 120 வயசில் அந்த இந்தியன் தாத்தா இந்தியன் 2ல வந்து அவர் ஏதோ ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு 2 வீலர் ஓட்டிக்கிட்டு ஊரெல்லாம் போய் லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம் இந்தியன் தாத்தா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் கோபேக் இந்தியன் தாத்தான்னு சொல்கிறாங்க. என்ன முரண்பாடான சப்ஜெக்ட்! எப்படி இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து கமலஹாசன்லாம் நடித்தார் அப்படின்னே தெரில. எந்த விதமான ஆடியன்ஸ் கனெக்ட் இல்லாமல், எந்த விதமான மக்களோட கனெக்ட் ஆகிற சீன்ஸோ டைலாக்ஸோ எதுவுமே இல்லாமல், பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அபத்தம். அதாவது எப்படியெல்லாம் பாட்டு போட்டு கமலஹாசனை வச்சு படம் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வராரு, கதற விட போகிறாரு அப்படின்னா என்ன கதற விட போகிறாரு? உண்மைதான், இந்தியன் தாத்தா வராரு, கதற விட போகிறாரு அப்படின்னா தியேட்டரில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கதற விட போகிறாரு. அதை வந்து சிம்பாலிக்காக வந்து சங்கர் சொல்லியிருக்காரு, அனிருத் வந்து பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அதை எடுத்து நம்மளையெல்லாம் கதற விட்டாங்க. இப்போ மறுபடியும் சங்கர் படம்னாலே பயப்படுறாங்க எல்லாரும். ஐயோ, அதாவது வந்து பேய் படம்லாம் பார்க்குறது பயப்படுவாங்களே சின்ன பசங்க. ஐயோ நான் வரமாட்டேன், பேய் வரும், ஐயோ டேடி நான் வரல, மம்மி நான் வரல அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பயம் இல்லடா அப்படின்னா பசங்கள்லாம் வருவாங்க, கூப்பிட்டு போவாங்க. இந்த நம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து பேய் படத்துக்கு பசங்களை வந்து அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்படி சங்கர் படம்லாம் இனிமேல் வந்துச்சுன்னா, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களை வந்து அப்பா அம்மா வந்து ஒன்றும் கவலைப்படாத, சங்கர் படம் தானே ஐயோ அப்படின்வாங்க பசங்க. சங்கர் படம் தானே, வாங்க ஒன்று பார்த்துடலாம், வாங்க ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம், வாங்க 2.5 மணி நேரம் தானே, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் வந்து பார்த்தா தான் உண்டே தவிர எல்லார் மனசுலையும் சங்கர்னா ஒரு பயம் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு கனெக்டே ஆகலை, டோட்டலாக கனெக்ட் ஆகலை. இப்போ மணிரத்னமுடைய டக் லைஃப் ஏன் வந்து டோட்டல் டிசாஸ்டர் ஆச்சு, இந்த அளவுக்கு அதாவது வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாறுச்சு அப்படின்னா மணிரத்னம்லாம் இன்றைக்கி கனெக்டே ஆகலை. எப்படிப்பட்ட படங்கள் எடுத்த மணிரத்னம் இப்போ வந்து கனெக்டே ஆகாமல் போகிறாருன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா ரிட்டையர் ஆகணும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், 58-60 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சினிமாக்காரவங்க மட்டும் நான் ரிட்டையர் ஆக மாட்டேன், நான் 80 வயசானாலும் படம் எடுப்பேன், நான் எடுப்பேன்னு வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அபத்தம். இந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் வந்து எப்படின்னா மரியாதையாக அவங்களே ரிட்டையர் ஆகிட்டு போனால் நல்லது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இறுதியாக 2 கேள்வி இருக்குது சார். ஒன்று வந்து நம்மளோட ஒரு கெரியர் வந்து பீக்கு வந்து சரியும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். இதுக்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம காப்பாற்றிட்டு ஓகே அந்த பேரோட இருக்கலாம்ன்றது நீங்கள் சொன்ன ஒரு சரியான வார்த்தை. ஸோ அப்படி வந்து சங்கரோட கெரியரில் எங்கேருந்து சார் அவரோட வீழ்ச்சி வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் வந்து ஃபினான்ஷியல் வைஸாகவே அந்த படத்துலக்குமே எந்த படமே பெருசாக ஓடலைன்னா ஸோ எந்த படம் சார்? அண்ட் எந்திரன் வந்து அவரோட கனவு படம் அப்படின்றது அதை முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷனே அந்தளவு வரல அப்படின்றது தான் ஒரு டாக் இருக்குது. ஸோ அதை பற்றி சார். சங்கரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது முதல் படம் ஜென்டில்மேன் எடுத்தார்ல, அப்போ இருந்தே அவரோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா ஜென்டில்மேனுடைய கதையை பாருங்கள். அதாவது வந்து இந்த கொள்ளையடித்து அதை நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாரு, அதாவது படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாருங்கிற மாதிரியான ஒரு கதை. அப்புறம் வந்து காதலன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படமெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பாருங்கள். அந்த ரகுவரன் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட்லாம் ஏறி போவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் போடும், ஊஹூ ஊஹூ அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து அபத்தம். இந்த மாதிரி வந்து படங்களையெல்லாம்
தொடர்ந்து கண்ணாப்புண்ணான்னு எடுத்து 1-2 படங்கள் தாங்க சங்கருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா முதல்வன் ஒரு படம் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து 1-2 படங்கள் வந்து நல்லாயிருக்கும், ஜீன்ஸு அது இதுன்னு சொல்லி எதையோ வந்து உருட்டிகிட்டே இருந்தாரே தவிர ஒரு கதையம்சம் உள்ள ஒரு படம், நல்ல ஒரு கருத்துள்ள படம், அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சங்கருடைய கேரியரில் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பெரிய டிசாஸ்டர். எப்படி அப்படி ஒரு கதை எழுதினார்னே தெரில. அதுவும் இல்லாமல் கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நகைச்சுவையான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அவர் எடுத்த படம் தான் இந்த முதல்வன் நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய கதையே பார்த்தீங்கன்னா பட்டி டிங்கரிங் பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கே வித்துட்டார் கோடிகளில். இது வந்து வாங்கி படித்த பவுண்டர் வாங்கி படிக்கிற சங்கருக்கு இது நம்ம எடுத்த முதல்வன் தான் மறுபடியும் வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்துருக்காங்கங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியல. ஃபுல் ஷூட்டிங் ஒரு ஹீரோ வச்சு ஒரு ப்ரொடியூசரை வச்சு படத்தை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா சங்கர் எந்த அளவுக்கு வந்து கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல யார், கார்த்திக் சுப்ராஜ் வந்து புத்திசாலி, அவரோட முதல்வன் படத்தை எடுத்து பட்டி டிங்கரிங் பார்த்து கதைன்னு விற்று காசை பார்த்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சங்கர்லாம் வந்து தொடர்ந்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது என்னென்னா, ஒரு காதல் கதை அந்த மாதிரி ஒரு சின்ன சப்ஜெக்ட் படம் எடுங்க. நடுவில் உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்துருச்சா, அருமையான ஒரு காதல் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து பாட்டுக்கிட்டெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக வச்சு அதை சக்ஸஸ் பண்ணி காமிங்க. அடுத்தடுத்த படங்கள் வந்து மக்கள் நம்பி வருவாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து பிரம்மாண்டங்கிற பேரில் வந்து எல்லா தயாரிப்பாளையும் ஓச்சு விட்டீங்க. இப்போ ஒன்று சிவாஜி படம் எடுத்தாங்க, யார், ஏவிஎம் பேனர். அதுக்கப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் ஏன் ஏவிஎம் பேனர் படமே எடுக்கலை அப்படின்னா அவங்களால இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல. அதாவது வந்து இப்படியெல்லாம் அவங்க செலவழித்து காலத்துலேயுமே பார்த்ததில்ல. ரஜினி ஏதோ கேட்டுக்கிட்டாருங்கிறதுக்காண்டி சங்கர் இயக்கத்தில் சிவாஜி படத்தை ஏவிஎம் தயாரித்தாங்க. அந்த படத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஏவிஎம்க்கு நஷ்டமா லாபமா அப்படின்னா உண்மையாலுமே நஷ்டம். இதுதான் சூழ்நிலை. அதுக்கப்புறம் எந்திரன் படம், அப்புறம் இந்த 2.0 என்னென்னமோ வந்துச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட பெரிய வெற்றி படமா அப்படின்னா கிடையாது. ரஜினி, சங்கர், அப்படி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அது இதுன்னு வச்சுக்கிட்டு சும்மா ஜாலக் பண்ணாங்க, ஜிம்மிக்ஸ் பண்ணி ஏமாத்தினாங்களே தவிர லாபம் கொடுத்த ஒரு பெரிய வெற்றி படம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சங்கர் இப்போ வேல்பாரி எடுக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய கதாநாயகன் வந்து 3 வருஷம் தொடர்ந்து டேட்ஸ் கொடுக்கணும். எந்த கதாநாயகனும் 3 வருஷம் தொடர்ந்து டேட்ஸ் கொடுக்குற சூழ்நிலையில் இன்னைக்கு கொடுப்பார் இல்லை. ரஜினி கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். சங்கர்னா பயப்படுறாரு. கமல் கொடுப்பாரா? அப்பா இந்தியன் 2 விட்டா போதும்னு நினச்சி அவர் ஓடிட்டார். விஜய் அரசியலுக்கு போயிட்டார். அஜித் கிடையாது. சூர்யா நிச்சயமாக வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவரும் கொடுக்க மாட்டார். வேறு யாராவது ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நீ ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் சார், யோகி பாபு கூட பிஸியாக இருக்கார். ஒரு மாதத்துக்கு 8 படம் நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 3 வருஷம் தொடர்ந்து யோகி பாபுகிட்ட டேட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னா யோகி பாபுகிட்ட கூட வாங்க முடியாது. யோகி பாபு கூட வேல்பாரியில் நடிக்க மாட்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் உண்மையான சூழ்நிலை. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அப்படி நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த படத்தை எடுக்கணும், இந்த படத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணணும், என்னோட கனவு படம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், எஸ் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார்ல, நிறைய படங்கள்லாம் எடுத்தால, இம்சேரசன், 23ஆம் புலிகேசி, அது அப்புறம் நம்ம நிறைய படம் எடுத்தார். அந்த கம்பெனியை மறுபடியும் தொடங்குங்க. தொடங்கி நீங்களே தயாரிப்பாளராக மாறுங்க, நீங்களே இயக்கம் பண்ணுங்க, நீங்களே வேல்பாரி கதையை வந்து ஏதாவது ஒரு பெரிய கதாநாயகனுக்கு பெரிய கோடிகளில் சம்பளத்தை கொடுத்து நீங்களே எடுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? உங்கள் இயக்கத்தில் உங்களை தயாரிப்பாளராக நீங்களே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எடுங்க. அப்போ அந்த படம் நல்லா வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்து யாராவது ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னா எவனும் வரமாட்டான். இதுதான் உண்மை. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்னோட கடைசியாக ஒன்று தோணுது சார். அதில் வந்து ஒரு கமெண்ட்டில் நான் ஒன்று படித்தேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா 1 லட்சம் பதிப்பகம் வந்து விற்றுருக்காங்க, ஏன் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? நீ சங்கர் சார் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்து நான் திருப்பி காட்ட வேண்டியதானே அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அவர் போட்டு அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் உண்மைதானே. இது வரைக்கும் சங்கர் வந்து ஏற்கனவே வந்து தயாரிப்பாளர் இல்லை, வெறும் இயக்குனர் தான் அப்படின்னா கூட நம்ம பேச முடியாது. அவர் தான் எஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் படம் தயாரிக்கிறது இல்லை. ஏன் தயாரிக்கிறது இல்லை? தயாரிப்பாளராக இருந்தால் தோல்வி வருது, தயாரிப்பாளர் இருந்தால் நஷ்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது வேற ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா வேல்பாரியில் வந்து 1000 கோடியை ஓச்சு விட்டலான்னு பார்க்குறீங்க. அதுக்கு எந்த ஆளும் சிக்க மாட்டான். இன்றைக்கி எந்த தயாரிப்பாலும் சிக்க மாட்டான். அப்போ உங்களோட கனவு படம் இல்லை, நீங்களே தயாரிங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து வேல்பாரி பற்றியும் சங்கர் சார் பற்றியும் உண்மையை வந்து மிக இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.